Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2ல சோஷியல் சயின்ஸ்ல கேட்ட வினாக்களுக்கான விடைகள் பார்க்க போறோம். வெறும் வினாக்களுக்கான விடைகளா இல்லாம ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன ஆஸ்பெக்ட் எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் ரிலேட்டடா என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிற மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இந்த 50 கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்பட போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, கஜினி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் என்ன? கஜினி மாமூதின் படையெடுப்பு, முதல்ல இந்த கேள்வி வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேபியர் துருக்கியர் வருகை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. நமக்கு அரேபியர் துருக்கியர் வருகை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்டதுதான் எது அப்படின்னா இந்த கேள்வி. சரிங்களா? சரி மேம், அரேபிய துருக்கியர் வருகையில இருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கேள்வியில எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இதுல எவ்வளவு செல்வத்தை வந்து அவர் கொள்ளையடிச்சிருப்பாரு அப்படின்னா 2 கோடி தினார் அளவுக்கான செல்வத்தை கொள்ளையடிச்சிருப்பாரு. அவர் ஆட்சி செஞ்சது என்னமோ 32 வருடம் தான். அந்த 32 வருடத்துல 17 முறை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா படையெடுத்திருப்பாரு. இதுல என்ன அப்படின்னா இவருக்கு வந்து யாமினி உத்தௌலா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா பேரரசின் வலது கை அப்படிங்கிற பட்டத்தை வந்து யாரு கொடுப்பாரு அப்படின்னா கஜினி மாமூது. இதெல்லாம் இந்த கேள்விகள் ரிலேட்டடா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். கஜினி மாமூதினுடைய படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் என்ன? இந்தியாவினுடைய செல்வ வளத்தை கொள்ளையடிக்கிறது. எத்தனை கோடி தினார் வந்து கொள்ளையடிச்சிருக்காரு அப்படின்னா 2 கோடி. மொத்தம் 32 வருடம் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதுல 17 முறை படையெடுத்திருக்காரு. இவருக்கு வந்து யாமினி உத்தௌலா அப்படிங்கிறவர் வந்து பேரரசினுடைய வலது கை அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்காரு. சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணை அல்ல? இபின் பாதுதா மொராக்கோ, அப்துல் ரசாக் பாரசீகம், நிக்கிடின் ரஷ்யா, டொமிங்கோ பயஸ் சீனா. அதாவது சில பயணிகளும் அவர்களினுடைய நேட்டிவ் பிளேஸும். இதுல டொமிங்கோ பயஸ் வந்து எந்த ஊரை சேர்ந்தவரா வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர். டொமிங்கோ பயஸ் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா போர்ச்சுகீசியர் தான். யாரு அப்படின்னா இந்த டொமிங்கோ பயஸ். சரி மேம், இப்ப இந்த தவறான விடைக்கு மட்டும் பார்த்தா போதுமா? இல்ல, சரியான விடைகளுக்கும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இபின் பாதுதா வந்து எந்த ஊரை சார்ந்தவர்? மொராக்கோ நாட்டு பயணி. அப்துல் ரசாக் வந்து பாரசீகம், நிக்கிடின் வந்து ரஷ்யா, டொமிங்கோ பயஸ் வந்து போர்ச்சுகீசியர். சரியா? சரி, அடுத்து பாருங்க, கேந்திரம் என்னும் கோட்பாடு எந்த காலத்தில் தோன்றியது? கேந்திரா அப்படிங்கிற பண்பாடு வந்து எந்த காலத்துல தோன்றுச்சு அப்படின்னா இரும்பு காலத்துல தோன்றுச்சு. கேந்திரம்ங்கிற பண்பாடு இரும்பு காலத்துல தோன்றுச்சு. இதனுடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய காலகட்டம் என்ன? இரும்பு காலத்தினுடைய காலகட்டம் என்ன அப்படின்னா 1500 600 வரைக்கும். 1500 600 வரைக்கும் இந்த இரும்பு காலத்தினுடைய காலம். சோ இந்த ரெண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இதெல்லாம் 10th ஹிஸ்டரியில இருந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. காரன் வாலிஸ் நிலையான நிலவரி திட்டம் சரி. தாமஸ் மன்றோ ரயத்துவாரி முறை, வில்லியம் பெண்டிங் மகள்வாரி முறை. இதுல வெல்லஸ்லி பிரபு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துணைப்படை திட்டம். இந்த வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தின ஆண்டு எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1798 ஆண்டு. வெல்லஸ்லி எந்த ஆண்டு துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்துவாருப்பா? 1798 ஆண்டு. சரியா? அடுத்து பாருங்க, காரவேலர் கதிகும்பா கல்வெட்டு, ருத்ரதாமன் கிர்னார் கல்வெட்டு, தனதேவன் ஐகோலா கல்வெட்டு, சமுத்திரகுப்தர் அலகாபாத்தூன் கல்வெட்டு. சரி, இதுல என்ன மேம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தவறான இணை எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். காரவேலர் அப்படிங்கிறது கதிகும்பா கல்வெட்டு கரெக்ட். ருத்ரதாமன் கிர்னார் கல்வெட்டு கரெக்ட். சமுத்திரகுப்தர் அலகாபாத்தூன் கல்வெட்டு கரெக்ட். இதுல தனதேவன் அப்படிங்கிறவர் எந்த கல்வெட்டுல வருவாரு அப்படின்னா அயோத்தி கல்வெட்டுல வருவாரு. சரிங்களா? சரி, அப்ப ஐகோலா கல்வெட்டுங்கிறது எதை பத்தினது அப்படின்னா 2ஆம் புலிகேசிய பத்தின கல்வெட்டு தான் எது அப்படின்னா இந்த ஐகோலா கல்வெட்டு. சரியா? அதாவது காரவேலர் கதிகும்பா கல்வெட்டு, ருத்ரதாமன் கிர்னார் கல்வெட்டு, தனதேவன் அயோத்தி கல்வெட்டு, சமுத்திரகுப்தன் அலகாபாத்தூன் கல்வெட்டு. அடுத்து பாருங்க, இதுல வந்து இந்த மருது சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தூக்கிலிடப்பட்ட இடங்களை வந்து கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் பழைய வினாத்தாள்கள்ல வருடங்களும் நாட்களும் கூட கேட்டிருக்காங்க. சரியா? கயத்தார்ல வச்சு யாரை தூக்கிலிடுவா அப்படின்னா கட்டபொம்மனை தூக்கிலிடுவாங்க. எந்த வருடம்னு பாத்தீங்கன்னா 1801 அக்டோபர் 16ஆம் தேதி. அடுத்து நாகலாபுரத்துல வந்து யாரு அப்படின்னா சிவசுப்பிரமணியம். அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியில யாரு அப்படின்னா செவத்தையா
வந்து 1801 நவம்பர் 16. அடுத்து திருப்பத்தூர் கோட்டையில வச்சு யாரு அப்படின்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களை எப்ப தூக்கிடுவாங்க அப்படின்னா 1801 அக்டோபர் 24. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல உள்ளதை தரவா படிச்சுக்கோங்க. கயத்தாறுனா எப்போ? கயத்தாறுல வச்சு கட்டபொம்மன், நாகலாபுரத்துல வந்து சிவசுப்பிரமணியம், பாஞ்சாலங்குறிச்சியில வந்து செவத்தையா, திருப்பத்தூர் கோட்டையில வந்து மருது சகோதரர்கள். சரியா? முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்த ஆண்டு 712 ஆண்டு. முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்த ஆண்டு எப்பப்பா? 712 ஆண்டு. விரிவடைந்து வரும் அலாவுது கில்ஜியின் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தௌலாதாபாத். இந்த தௌலாதாபாத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன அப்படின்னா தேவகிரி. தௌலாதாபாத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன? தேவகிரி. அடுத்து பாருங்க, ரிக்வேதா கால மக்களால் பயிரிடப்பட்ட யவம் என்பது என்ன? இந்த யவம் அப்படிங்கிறதுனுடைய பேர் என்ன பேர் அப்படின்னா பார்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா இதுல வந்து 6ல் ஒரு பகுதியை வந்து அரசவைக்கு அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வாழக்கூடிய மக்களினுடைய இதை வந்து கேட்கலாம். அதாவது குலம், கிராமம், பிஸ், ஜனா, ரஸ்த்ரா அப்படின்னு. சரியா? அடுத்து இவங்க காலத்துல ஒரு நாணயம் இருக்கும். அந்த நாணயம் பேர் என்ன பேர் அப்படின்னா நிஷ்க சத்மானா. எந்த காலத்துல? ரிக்வேத காலத்துல நிஷ்க சத்மானான்னு ஒரு நாணயம் இருக்கும். ஸோ அந்த நாணயமும் ரொம்ப முக்கியம். சரியா? என்னது? நிஷ்க சத்மானா அப்படின்னு ஒரு நாணயம். நிஷ்க சத்மானா அப்படின்னு இந்த நாணயம் ரொம்ப முக்கியம். புரியும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பாருங்க, கான்ஃபூஷியஸ் காலத்திற்கு முந்தைய தத்துவ ஞானிகளில் தலை சிறந்தவர். இவரை விட 53 வயது மூத்தவர் யாரு அப்படின்னா லாவேஷே. லாவேஷே. அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த வாக்கியம் தவறானது? இந்த பர்டிகுலர் கேள்விகள்ல பாளையக்காரர்கள் சம்பந்தமாவே 2-3 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, பாளையம் என்ற சொல் ஒரு பகுதி அல்லது இராணுவ முகாமை அல்லது சிற்றரசை குறிக்கும். சரி. 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்க கூடும். கரெக்ட். பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதில் சுதந்திரமாக செயல்பட்டனர். இந்த 3ம் சரி. இதுல எது தவறு அப்படின்னா நாயக்க அரசர்கள் தங்களுக்கு அதிகாரத்தை வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்ததில்லைங்கிறது தவறு. இவங்க முக்கியமான வேலையை வந்து நாயக்க அரசர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஜில்லஸ்பி. ஜில்லஸ்பிங்கிறது வேலூர் கழகம், மஞ்சி அப்படிங்கிறது சாந்தலர்கள், ஜாகோபியன் கழகம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கப்பட்டினம், மங்கள் பாண்டே அப்படிங்கிறது பேரக்பூர். கொஸ்டின் வித் ஆன்சரா படிங்க. இதுல பாத்தீங்கன்னா 10th இருந்து 8th இருந்து +1 இருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டுக்கும். ஸோ நீங்க அதை படிச்சீங்கனாலே போதும். அடுத்து பாருங்க, இந்த இதுல வந்து ரஷ்யா, கியாசுதீன் பால்பக், ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜின்னு கொடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாப்பா அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள். இவங்கெல்லாம் யாரு? அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள். இவங்க என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான 4 அரசர்களும் கூட. இதுல ரஷ்யா பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவை தன்னந்தனியா டெல்லியை வந்து தனி மனுஷியா ஆண்டவங்க கியாசுதீன் பால்பன். இந்த கியாசுதீன் பால்பன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒற்றத்துறை அப்படின்னு ஒண்ணு நிறுவுவாரு. இந்த ஜலாலுதீன் கில்ஜி, கில்ஜின்னு ஒரு வம்சம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணமே ஜலாலுதீன் கில்ஜி தான். அலாவுதீன் கில்ஜி, இந்த அலாவுதீன் கில்ஜி ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா நிலவரிய தானியமா கொடுக்கலாம் அப்படிங்கிற முறையை பின்பற்றி வந்தவர். இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கிற வேண்டிய கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்னன்னு நான் சொல்றேன், பாருங்க. அதாவது ரஷ்யாங்கிறவங்க எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1236 இருந்து 1240 வரைக்கும். கியாசுதீன் பால்பன் 1266 இருந்து 1287 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஜலாலுதீன் கில்ஜி 1290 இருந்து 1320 வரைக்கும். அலாவுதீன் கில்ஜி 1296 இருந்து 1316 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. மேம், ஒரு கேள்விக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் தவறாக புரிந்துள்ளது. இதுவும் 8th இருந்து கேட்டதா 3வது பாடத்துல ரொம்ப முக்கியமான பாடம். மாப்ளா கிளர்ச்சி. மாப்ளா கிளர்ச்சி அப்படின்னா கேரளா தான். 1921 பர்தோலி சத்தியாகிரகம். பர்தோலி சத்தியாகிரகமும் குஜராத் 1929. அடுத்து சம்ரான் சத்தியாகிரகம். சம்ரான்ங்கிறது பீகார் 1917. இதுல எங்க தப்பா கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பாப்னா கழகம்ங்கிறது மகாராஷ்டிரம் கிடையாது, வங்காளம். பாப்னா கழகம்ங்கிறது மகாராஷ்டிரா கிடையாது. எந்த ஊருப்பா? வங்காளம். சரியா? வங்காளம். எந்த வருஷம் அப்படின்னா 1873. பெட்டர் இந்த கேள்விகளை எழுதி வச்சு படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, கிபி பொது ஆண்டு
மாலவத்தைச் சேர்ந்த யசோதர்மன் மூலமாக ஹன் இனத்தவர்களின் ஆட்சி இந்தியாவில் எப்பொழுது முடிவுக்கு வந்தது? 528ஆம் ஆண்டு. அடுத்து பாருங்க, இந்த ஒவ்வொரு அமைச்சரவையிலையும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேஷ்வா. பேஷ்வா அப்படின்னா யாரு அப்படின்னா பிரதம மந்திரி. அடுத்து அமத்யா. அமத்யாங்கிறது நிதி அமைச்சர். வாக்கிய நவீஸ். வாக்கிய நவீஸ் அப்படிங்கிறவங்க மந்திரி. சச்சிவ் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சர். சச்சிவ் அப்படிங்கிறவங்க யாருப்பா? உள்துறை அமைச்சர். சரியா? அடுத்து பாருங்க, கீழ்காண்பவைகளுள் முதன்மை ஆதாரங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டுக்கள், நாணய சான்றுகள், நினைவு சின்னங்கள், இதெல்லாமே முதன்மை ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க. இலக்கியங்களை முதன்மை ஆதாரங்கள்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்து பாருங்க, எந்த டொல்லி சுல்தானிய ஆட்சியாளர் முதலில் ஜிஸ்யா வரியை முஸ்லிம் அல்லாத மக்களிடம் வசூலித்தார் அப்படின்னா இந்த குத்புதீன் ஐபக் தான். குத்புதீன் ஐபக் தான் ஜிஸ்யா வரியை என்ன பண்ணுவார் அப்படின்னா வசூலிச்சிருப்பாரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஷெர்ஷா பெருமளவில் நற்தொண்டுகளை செய்தார். ஆதரவற்றோருக்கு கருவூலத்திலிருந்து உதவித்தொகை வழங்கினார். அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகளின் மூலம் மாபெரும் பேரரசிற்கு அடித்தளம் இட்டார். ரெண்டுமே சரிதான். அடுத்து பாருங்க, கீழ் காண்பவைகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எந்த சான்றுகள் முதன்மை சான்றுகளோடு தொடர்பு இல்லாதது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் எல்லாமே வரும். இதுல வராதது என்ன அப்படின்னா வாழ்க்கை வரலாறுகள். அடுத்து பாருங்க, ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும். ஒரு பெண்ணுக்கு வழங்கும் கல்வியானது ஒரு தலைமுறைக்கு வழங்கும் கல்வியாகும் அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள். அடுத்து, நீதித்துறையானது அரசாங்கத்தின் டேஸ் உறுப்புகளில் ஒன்றாகும். 3, அதாவது சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படின்னு 3ஆ சொல்வோம் இல்லையா? அதுல ஒண்ணுதான். சரியா? அடுத்து பாருங்க, முகவுரை பற்றிய சரியான தொடர். முகவுரை பற்றிய சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது முகவுரை பத்தி நமக்கு எல்லா இதுலயும் கொடுத்திருப்பாங்க இல்லையா? அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிங்கிறது தான் சரி. சரியா? இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்க, புதுடெல்லியில் உள்ள இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1986ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்து 1995ஆம் ஆண்டு 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் எது? சீனா. 1995ஆம் ஆண்டு 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா சீனா. மத்திய ஆயுத காவல் படைகள் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன? உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன. அடுத்து பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்கும். இதுல காவிங்கிறது அமைதியை குறிக்குமா? தப்பு. அது தியாகம். குடியரசு தினம் ஆகஸ்ட் 15 இல்ல, ஜனவரி 26. அசோக சக்கரம்ல 24 ஆரங்கள் இருக்கும். தேசிய பறவை, அதாவது நம்ம நாட்டோட தேசிய பறவை என்ன அப்படின்னா மயில். தமிழ்நாட்டோட தேசிய பறவை தான் என்ன அப்படின்னா மரகத புறா. ஓகே, அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்பட தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. இது நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. இது ரெண்டுமே சரி. அடுத்து பாருங்க, ஜப்பான் நாட்டின் பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டயட்னு சொல்லுவாங்க. ஜப்பான் நாட்டினுடைய பாராளுமன்றத்தை என்ன சொல்லுவாங்கன்னா டயட்னு சொல்லுவாங்க. அப்ப மீதி உள்ளதுக்கெல்லாம் சொல்லுங்க மேம் அப்படின்னா கெனஸ்ட் அப்படின்னா இஸ்ரேல் அர்த்தம், போக்டிங் அப்படின்னா டென்மார்க் அர்த்தம், பார்லிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியா. சரியா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. எதிர்கட்சி தலைவருக்கு வழங்கப்படும் அந்தஸ்து என்ன? கேபினட் அமைச்சர். எதிர்கட்சி தலைவருக்கு வழங்கப்படக்கூடிய அந்தஸ்து என்னப்பா? கேபினட் அமைச்சர். தொழில் வளர்ச்சியில் பங்கு கொள்ளாத அமைப்பு எது? இந்த MEPS அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தொழில் வளர்ச்சியில பங்கு கொள்ளாத அமைப்பு. 1854இல் மும்பையில் நூல் மற்றும் நெசவு கம்பெனி யாரால் உருவாக்கப்பட்டது? நெசவு கம்பெனி டாபர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. வருடத்தில் சில காலங்களில் மட்டும் நிலவும் வேலையின்மையை எவ்வாறு அழைக்கிறோம்? பருவகால வேலையின்மை என்கிறோம். எந்த வரி விதிப்பு கோட்பாட்டில் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகள் தவிர்க்கப்படும்? இதுல 2 விடைகள் வரும், வசதி விதி மற்றும் சிக்கன விதி. அடுத்து, கேட்டின் 8வது சுற்றிற்கு என்ன பெயர்? உருகுவே சுற்று அப்படின்னு பேரு. கேட்டின் 8வது சுற்றுக்கு என்ன பெயர் அப்படின்னா உருகுவே சுற்று. டேஸ் என்பது ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளின் அளவில் அடிப்படையில் செலுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு ஆகும். வாங்கும் திறன். என்னதுப்பா? வாங்கும் திறன். அடுத்து பாருங்க, 21ஆம் நூற்றாண்டில் முதல் உயர் பணவீக்கத்தை எதிர்கொண்ட நாடு எது? 21ஆம் நூற்றாண்டுல ஒரு நாடு உயர்தர பணவீக்கத்தை கொண்டிருக்கு. அது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம்பாவே அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? என்ன விடை? ஜிம்பாவே. அடுத்து பாருங்க,
ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் மற்றும் தேசிய ஊரக நலத்திட்டம் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு அப்படின்னா 2005ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு? 2005ஆம் ஆண்டு. வெப்ப காற்று திரளையும் குளிர்காற்று திரளையும் பிரிக்கும் எல்லை. வெப்ப காற்று திரளையும் குளிர்காற்று திரளையும் பிரிக்கக்கூடிய எல்லை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வளிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வளிமுகம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கடற்கரையிலிருந்து கடலை நோக்கி நீரில் மூழ்கியுள்ள கண்டங்களின் விளிம்பு பகுதியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டத்திட்டு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா கண்டத்திட்டு. என்ன சொல்லுவோம்? கண்டத்திட்டு. கூட ஒரு தடவை படிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இதற்கு கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, எந்த தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது? 82.5 டிகிரி ஈஸ்ட். சரியா? அடுத்து பாருங்க, மேற்கு அண்டார்டிகாவில் செயல்படும் எரிமலை மவுண்ட் எரிபஸ். மேற்கு அண்டார்டிகாவில் செயல்படும் எரிமலை எதுப்பா? மவுண்ட் எரிபஸ். அடுத்து, கிரீன்விச் தீர்க்க கோட்டில் நண்பகல் 12 மணி என்றால் அங்கிருந்து கிழக்கு தீர்க்கம் ஒரு பாகையில் 1 மணி எனவும் மேற்கு தீர்க்கையில் 1 பாகம் எனவும் இருக்கும். இது எப்படின்னா 12:04 11:56 PM இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எந்த பீடபூமியானது கிரானைட் பாறைகளால் அரைக்கோள வடிவ முகடுகளை கொண்டுள்ளது? கர்நாடக பீடபூமி. எந்த பீடபூமி? கர்நாடக பீடபூமி. கீழ்கண்டவற்றுள் ஒன்று காலநிலை மாற்றத்தின் விளைவு அல்ல. பனியற்ற பருவம் நீளுதல். என்னது? பனியற்ற பருவம் நீளுதல். கிரீன்விச் திட்ட நேரத்திற்கும் இந்தியாவின் திட்ட நேரத்திற்கும் இடையே உள்ள நேர இடைவெளி எவ்வளவு? 5.5 மணி நேரம். எவ்வளவு? 5.5 மணி நேரம். வட அரைக்கோளத்தின் பெரிய பரப்புகளை குறிக்க உதவும் கோட்டு சட்டம் எது? துருவ உச்சி கோட்டு சட்டம். என்ன சட்டம்? துருவ உச்சி கோட்டு சட்டம். இந்தியாவின் இப்பகுதி பள்ளத்தாக்கு கிராண்ட் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. கண்டிகோட்டா. கண்டிகோட்டா பள்ளத்தாக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராண்ட் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து பாருங்க, சில ஆறுகள் பேர் கொடுத்திருக்காங்க, நதிகள் பேர் கொடுத்திருக்காங்க. அது எந்த ஊரை சார்ந்தது? அமேசான் தென் அமெரிக்கா, மிசிசிப்பி வட அமெரிக்கா, கங்கை இந்தியா, நைல் எகிப்து. அடுத்து பாருங்க, புயல் இல்லாத சூழலில் அலையின் தாக்கத்திற்கு உட்பட்ட கடற்கரையின் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முன் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, சரியான வாக்கியத்தை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்கால மத்திய பீடபூமியில வசிக்கக்கூடிய மக்கள் என்ன அப்படின்னா மசாய் மக்கள். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, கடிகார திசையில் சுற்றும் கோள்கள் வெள்ளியும் யுரேனஸும். கடிகாரம் சுற்றும் திசையில சுத்தக்கூடிய கோள்கள் எது அப்படின்னா வெள்ளியும் யுரேனஸும். கீழ்காணும் எந்த பகுதி 4 மணி நேர மழைப்பகுதி என அழைக்கப்படுகிறது? நிலநடுக்கோட்டு பகுதியை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4 மணி நேர மழைப்பகுதி அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து பாருங்க, சரியான பகுதியை சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மத்திய பகுதி, வெப்பமண்டல மேற்கு ஆப்பிரிக்கா, ரஷ்யாவின் மேற்கு பகுதி, கிழக்கு ஐரோப்பா. இது எல்லாமே அப்படின்னா மிதமான மக்கள் அடர்த்தி கொண்டவை அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட், ரெண்டாவது உள்ளது கரெக்ட், மூன்றாவது உள்ளது கரெக்ட். இதில் ஆன்சர் எது தப்பு வரும் அப்படின்னா இது மட்டும் தப்பு வரும். தென் அமெரிக்காவின் அமேசானின் காட்டுப்பகுதி, ஆப்பிரிக்காவின் காங்கோ காடுகள், கனடாவின் ஆர்டிக் பகுதி, கிரீன்லாந்து துருவ பகுதி, இங்கெல்லாம் என்னது தவறு. அடுத்து பாருங்க, சரியான விடை. கோடா அப்படின்னா யாரு அப்படின்னா இசைக்கலைஞர்களை தான் கோடான்னு சொல்லுவாங்க. குறும்பர்கள் அப்படின்னா மாய வித்தை மற்றும் மந்திரம். இருளர்கள் அப்படின்னா பாம்புகளை பிடித்து பாம்பு விஷத்தை சேகரிப்பவர்கள். பாலியான் அப்படிங்கிறவங்க உணவு சேகரிப்பவர்கள். சரியா? அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது சரியானது அல்ல? இந்தியா லூ கரெக்ட், ராக்கி மலை சின்னு கரெக்ட், மத்திய ஆப்பிரிக்கா ஹார்மட்டான் கரெக்ட், மத்திய பிரான்ஸ் சோன்டா அப்படிங்கிறது தவறு. சரியா? சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எது அப்படின்னா சினாப். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை? இடப்பெயர்வு வேளாண்மை தான் இப்படி சொல்லுவோம். சரிங்களா? கீழ்கண்டவற்றில் எந்த கோள் மிக அதிகமான மீத்தேன் வாயுவை கொண்டுள்ளதால் நீல பச்சையாக தோற்றமளிக்கிறது? யுரேனஸ். எது? யுரேனஸ். அடுத்து, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை? மேகலால ரயில் போக்குவரத்து இல்லை. ஒரு சில கொஸ்டினுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருப்பேன், ஒரு சில கொஸ்டினுக்கு நிறைய விளக்கம் கொடுக்க முடியல. ஏன்னா நமக்கு ஒரு கொஸ்டினை வந்து பார்க்கறதுக்கு டைமிங்னு இருக்கு. இவ்வளோ டைமிங்குள்ள தான் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.